ஒரு சாதாரண மரப்பெட்டி. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தது ஒரு மாபெரும் ரகசியம். யார் என்ன உணவு கேட்டாலும் ஒரு நொடியில் கொடுக்கக்கூடிய மந்திர பெட்டி அது. சில நாட்களுக்கு முன்பு காலை நேரம் பறவைகள் கீச்சிரும் சத்தத்துடன் கிராமம் மெதுவாக விழித்துக் கொள்கிறது. இந்த அழகான கிராமத்துலதான் ராமு வாழ்ந்தான். வசதின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவன் கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா தங்க மாதிரி ஒரு மனசு மட்டும் இருந்துச்சு. வயிறு பசிச்சாலும் கஷ்டம் வந்தாலும் யாராவது உதவி கேட்டா இல்லன்னு சொல்ல தெரியாதவன் ராமு. இன்னைக்கும் நமக்கு கிடைச்சது இதுதானா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வயிறு நிறைய சாப்பிடுற அளவுக்கு இல்லனாலும் பசி தீர்ற அளவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. ஒரு வயசான பாட்டி பெரிய மூட்டைய கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வரத ராமு பார்த்தான். பாட்டி, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றீங்க? கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேணாம்ப்பா ராமு, இது ரொம்ப கனமா இருக்கு, உன்னால முடியாது. அட பாட்டி, எனக்கு என்ன ஆக போகுது? நீங்க கொடுங்க, நான் கொண்டு போறேன். பாட்டி கிட்ட இருந்த மூட்டைய ராமு வாங்கிக்கிட்டு அத சுமந்தபடி பாட்டியோட வீட்டுக்கு போனான். இதுதான்ப்பா என் வீடு, இங்கேயே மூட்டைய வை. சரிங்க பாட்டி, இங்கேயே வச்சிடுறேன். வாப்பா, உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போ. இல்ல பாட்டி, அம்மா தேடுவாங்க. அடுத்த முறை கண்டிப்பா வரேன், அப்போ சாப்பிடுறேன். பாட்டி வீட்டிலிருந்து கிளம்பிய ராமு கொஞ்ச நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். எங்கடா போயிருந்த இவ்ளோ நேரமா? வழியில ஒரு பாட்டி பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்தாங்கம்மா. அதான் அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். அதுக்குதான் இவ்ளோ நேரமா? சரி வா, கைய கழுவிட்டு வா. சரிம்மா. வீட்ல கஞ்சி தான் இருக்கு, அதோட ரொட்டி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? சாப்பிடுறமா, ரொம்ப பசிக்குது. சரி உட்காரு, எடுத்து வைக்கிறேன். மறுநாள் காலையில ராமு வழக்கம் போல வீட்டிலேயே சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தான். தம்பி, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? எங்க வீட்ல கொஞ்சம் கஞ்சி தான் இருக்கு ஐயா, பரவாயில்லையா? அட தம்பி, பசிக்கு கஞ்சி கிடைச்சாலே போதும்பா. சரி ஐயா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா, பசி வயிற்றுக்கு இப்போ இதுவே பெரிய உதவி. இதுல என்னங்க ஐயா, உங்களுக்கு பசிச்சிருக்கு அதான் கொடுத்தேன். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருந்த ராமுவோட அம்மா வெளியே வந்தாங்க. என்னடா ராமு, உனக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டையும் ஐயாவுக்கே கொடுத்துட்டியா? பாவமா, ரொம்ப பசியா இருந்தாரு, நாம அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, உங்க பையன் மனசு ரொம்ப நல்லது, தன்னோட பசியையும் மறந்து எனக்கு கொடுத்துட்டான். இந்தா, இத நீ வச்சுக்கோ. இது என்ன ஐயா? இது சாதாரண பெட்டி இல்ல தம்பி, மந்திர பெட்டி. மந்திர பெட்டியா? ஆமா, நீ சாப்பிட என்ன கேட்டாலும் இது தரும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஐயா? இந்த பெட்டியில கிடைக்கிற உணவை நீ மத்தவங்களோட பகிர்ந்து சாப்பிடணும். அப்படி பகிர்ந்தாதான் இதோட மந்திரம் இருக்கும். பகிர்ந்து கொடுத்தா மட்டும்தானா? ஆமா அம்மா, பேராசப்பட்டா இத விக்கணும்னு நினைச்சா, இல்ல இத வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த மந்திரம் உடனே போயிரும். ராமு. சரி ஐயா, நான் இத நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன். தாத்தா கிளம்பி சென்றார். ராமுவும் அவன் அம்மாவும் அந்த பெட்டியை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அன்று நடுராத்திரி ராமுவும் அவங்க அம்மாவும் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு சோதிச்சு பார்க்க காட்டு பக்கம் போனாங்க. கொண்டு வந்த அந்த பெட்டிய ராமுவும் அவங்க அம்மாவும் கீழே வச்சாங்க. ராமு, அந்த தாத்தா சொன்னது நிஜமாவே இருக்குமோ? தெரியலம்மா, ஆனா ஒரு தடவை பார்த்தாதான் தெரியும். ராமு, உனக்கு சாப்பிட என்ன வேணுமோ இந்த பெட்டி கிட்ட கேட்டு பாருதா. சரிம்மா, எனக்கு சூடா பிரியாணி வேணும்னு கேக்குறேன். ஏ மந்திர பெட்டியே, எனக்கு சூடான பிரியாணி வேணும். ராமு பெட்டியை திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஆவி பறக்க சூடான பிரியாணி தோன்றியது. அம்மா பாருங்கம்மா, நிஜமாவே பிரியாணி வந்துருச்சு. அடடா, இது நிஜமாவே மந்திர பெட்டி தான்டா. அம்மா, நம்ம நாளையில இருந்து இந்த பெட்டியை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். அத கேட்ட ராமுவும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில ராமுவும் அவங்க அம்மாவும் சீக்கிரமே எழுந்து ஊர்ல பசிச்சிருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட தயாரானாங்க. ராமு, யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ அவங்களெல்லாம் கூப்பிடுப்பா. சரிம்மா. அம்மா சொன்னதும் ராமு ஊருக்குள்ள போய் எல்லாரையும் சாப்பிட வர கூப்பிட போனான். கொஞ்ச நேரத்திலேயே ராமு ஊருக்குள்ள வந்து சேர்ந்தான்.
ஊர்ல யாருக்காவது சாப்பாடு வேணும்னா இங்க வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. என்னப்பா ராமு, நிஜமாவே எல்லாருக்கும் சாப்பாடா? ஆமாண்ணா, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க. ராமு, உங்க வீட்லயே வசதி இல்லையேப்பா, இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு போட போற? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் போதும்னு சாப்பாடு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா, உண்மையாவே காசு கொடுக்காம சாப்பிடலாமா? ஆமா, காசு எதுவும் வேண்டாம், எல்லாரும் நிம்மதியா சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு ராமு, நீ பெரிய உதவி பண்றப்பா. கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. ஊரே ராமு போட்ட சாப்பாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து ராமு போட்ட சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா, அப்படி ஒரு டேஸ்ட். ராமுவுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு காசு வந்துச்சு? எனக்கும் அதுதான் புரியல. அதுவா, ராமுவுக்கு ஒரு பெட்டி கிடைச்சிருக்கான், அதுல என்ன சாப்பாடு கேட்டாலும் கிடைக்குமா, அதான். என்னது, நிஜமாவா? இவங்க பேசினது எல்லாத்தையும் ஒரு திருடன் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்படியாவது அந்த பெட்டியை நம்ம திருடணும். அந்த பெட்டி மட்டும் நம்ம கையில கிடைச்சிட்டா. அன்னைக்கு நடுராத்திரி நேரத்துல ராமுவும் அவங்க அம்மாவும் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திருடன் மெதுவா வந்து அந்த பெட்டிய திருட வந்து. ஆஹா, இதுதான் அந்த மந்திர பெட்டி. இப்போ இது என் கையில வந்துருச்சு, இனிமே நான் தான் பெரிய ஆள். திருடிய அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த திருடன் தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். எப்படியோ அந்த பெட்டி நம்ம கையில வந்துடுச்சு. சரி, இதுல உண்மையாவே என்ன கேட்டாலும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். மந்திர பெட்டியே, எனக்கு சூடா பிரியாணி வேணும், அதோட நிறைய இனிப்பு வேணும். நான் பிரியாணி கேட்டேன், இது என்ன குப்பையா இருக்கு? பெட்டியே, ஒழுங்கா எனக்கு சாப்பாடு கொடு. ராமு கிட்ட இருந்தப்போ மட்டும் வேலை செஞ்சுச்சா? என்கிட்ட வந்தது ஏன் வேலை செய்யல? ஒருவேளை அந்த பெட்டியை எப்படி பயன்படுத்தணும்னு ராமுவுக்கு தான் தெரியுமோ? சரி, நாளைக்கே ராமுவை பின்தொடர்ந்து பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். ராமு என்ன செய்யறான்னு தெரிஞ்சுக்க அந்த திருடன் அவனை பின்தொடர்ந்து போனான். மறுநாள் காலையில வழக்கம் போல ராமு ஊருக்குள்ள வந்தான். ஆனா அவன் முகத்துல சந்தோஷம் இல்ல, கவலையா தான் இருந்தது. என்ன ராமு, இன்னைக்கு சாப்பாடு இல்லையா? நம்ம கிட்ட இருந்த மந்திர பெட்டிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்ன, திருட்டு போயிடுச்சா? நேத்து ராத்திரி வரைக்கும் இருந்துச்சு, காலையில பார்த்தா காணோம். எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த பெட்டியை யார் வேணும்னாலும் பயன்படுத்த முடியாது. மத்தவங்களோட பசிய போக்கதான் அது சாப்பாடு கொடுக்கும். ராமு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த திருடனுக்கு தான் பண்ணின தப்பு புரிய ஆரம்பிச்சது. ராமு அந்த பெட்டி திருட்டு போனதை நினைச்சு கவலையா இருந்தான். ராமு, அந்த பெட்டியை திருடினது நான் தான், என்ன மன்னிச்சுட்டு. பரவாயில்ல, நீங்க தப்பா உணர்ந்துட்டீங்கன்னா அதுவே போதும், இனிமே இப்படி பண்ணாதீங்க. ராமு, இந்த உன்னோட பெட்டி, இதை உங்ககிட்டயே திருப்பி கொடுக்க வந்தேன். ரொம்ப நன்றி அண்ணா, இந்த பெட்டி நிறைய பேரோட பசிய போக்கணும். அதுக்கப்புறம் ராமு அந்த பெட்டியை வச்சு மறுபடியும் ஊர்ல இருந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். இப்படி ராமுவின் மந்திர பெட்டி பலரின் பசியை போக்கி பல முகங்களில் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராமுவோட இந்த சின்ன வேண்டுகோளையும் கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க கதையை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.